மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது என்ன பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருவார். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வருடம் குரு பகவான் கடகராசிக்குள் நுழையக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா, நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட வலி, வேதனை, போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், கவலை, துன்பம், துயரங்கள் அனைத்தும் நீக்கி முயற்சியில் வெற்றி, எடுக்கிற விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, ஒரு நிதானமான முடிவு என்கிற தன்மையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகிற உண்மை. மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே பொதுவாகவே உங்களை பற்றி சொல்கிறாந்தா, நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை உணர்வுபூர்வமாக புரியக்கூடிய நபர்கள். அவங்க ஒருத்தவங்க கூட இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, உங்களால் அந்த கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாகவே உணர்ந்து அதை சரி செய்வதுக்கு பல விஷயங்கள் ஐடியா கொடுப்பீங்க. பல சிக்கல்கள், பல போராட்டங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா, மகர ராசிக்காரர்களை உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த சிக்கலுக்கு ஒரு முடிவை கொடுத்துருவீங்க. ஏன் உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு நீங்களே சில நேரங்களில் யோசித்துருப்பீங்க. காரணம், காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான உங்களுடைய வீடு மகரமாக வருவதனால, அந்த வீட்டின் அதிபதி சனி பகவானாக வருவதனால உறுதியாக மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீங்களோ, யாரை ரொம்ப நேசிச்சிங்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை நீங்கள் உணர்ந்தீங்க. எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 60-70% அன்பர்கள் உங்களுடைய உதவியை வாங்கிட்டே உங்களுக்கு நிறைய தொல்லையை கொடுத்துருப்பாங்க, நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது உங்கள் பேரை சொல்லி உங்களை அன்பே, மானே, தேனே, பொன்மானே, நீ தான் என்னுடைய நண்பன், நீ தான் என்னுடைய தோழி, நீ தான் என்னுடைய பாசக்கார ஒரு உறவு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அன்பை காட்டுற மாதிரி நடிச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்க அன்பை உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே அக்கறை காட்டுவீங்க. அந்த அக்கறையில் நீங்கள் பல விஷயங்களை தியாகம் செய்வீங்க. பொருளாதாரத்தை விட்டு கொடுப்பீங்க, உங்கள் வேலையை விட்டு கொடுப்பீங்க. அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு முதல் படிக்கட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் அத்தனையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் முன்னேறக்கூடாதுங்கிற கொள்கையில் அவங்க செஞ்சுருப்பாங்க பாருங்கள் செய்கைகள். அதுவும் சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டே செஞ்சுருப்பாங்கள்ல, அந்த அத்தனை விதமான துரோகத்தையும் நீங்கள் வீழ்த்த போகிறீங்க. உங்களை முன்னேறக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று மகர ராசிக்காரங்கன்னா யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய திறமையை ஒரு பயனால் அடைக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் நீங்கள் சீறி பாய போகிறீங்க. உங்களை சிதைக்க நினச்சவங்க காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக நடக்க போகுது. என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மகர ராசியாக இருந்தாலும் சரி, எப்படி உங்கள் மேலே பாசம் காட்டினாலும் சரி, இனிமேல் பாசத்துக்கு பணிஞ்சு போகாதீங்க. நீங்கள் துணிஞ்சு நில்லுங்க. உறுதியாக உங்களோட லைஃப்பில் வெற்றி உண்டு. இவ்வளவு நாட்களாக உங்கள் மூலமாக லாபம் பெற்றவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேருக்கும் பாடத்தை கொடுக்க போகிறீங்க. இனிமே உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்பாடு அனைத்துமே உங்களுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய பங்காக இருக்கும் என்பது உண்மை. அதே போல் மகர ராசி அன்பர்களுடைய உறவுகள் இனிமேல் புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது மகர ராசியில் யாரெல்லாம் திருமணம் முடிக்கலன்னு வருத்தப்படுறீங்களோ அவர்களுக்கு திருமணம் முடிக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் முடித்து லைஃப்பில் நிறைய போராடிட்டவங்க, சட்டப்படி பிரிவு வந்துருச்சு, இல்லை எனி ஒன் சான்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனையாக பிரிஞ்சிட்டோம், எங்களுக்கு 2வது திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா, உறுதியாக 2வது திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற மகர ராசி என்பவர்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் உங்கள் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடியலேன்னு வருத்தப்படுறீங்கன்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதாவது பொதுவாகவே இந்த
குரு பயிற்சியானது மகர ராசி என்பவர்களுக்கு மகத்துவமான ஒரு செயல்பாடுகளை, மகிழ்ச்சியான செயல்பாடுகளை, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்க போது வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம், சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.